காரைக்கால் அடுத்த தக்கலூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ தர்மசம்வர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ திருலோகநாத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேக பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய நாயன்மார்களால் பாடல் பெற்ற அருள்மிகு தர்மசம்வர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ திருலோகநாத சுவாமி ஆலயத்திற்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்து மண்டலாபிஷேக விழா முன்னிட்டு தினம்தோறும் ஆலயத்தில் தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் அருள்மிகு தர்மசம்வர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ திருலோகநாத சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை சகசிரநாம அர்ச்சனையும் நடைபெற்றது. மண்டலாபிஷேக பூர்த்தி நாளான நேற்று ஆலய வளாகத்தில் யாக குண்டங்கள் அமைத்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகுதியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏந்திய சிவாச்சாரியார்கள் ஆலயத்தை வலம் வந்து ஆலய பரிவார தெய்வமான ஸ்ரீ ஐயனார் மற்றும் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர், அருள்மிகு தர்மசம்வர்த்தினி அம்பாள், ஸ்ரீ திருலோகநாத சுவாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரினால் மகாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அனைத்து மூலவர் உற்சவர் தெய்வங்களுக்கும் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் தெய்வங்களுக்கு மகாதீபாராதனையும் நடைபெற்றது. மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.